வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல மியா அப்படின்ற இங்கிலீஷ் வேர்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மியா அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். இது வந்து சும்மா வெறும் அப்படிங்கிற மாரி ஒரு அர்த்தத்த குடுக்கக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ். இத வந்து நாம ஒன்லி கூட, ஜஸ்ட் கூட கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்த குடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மியா வந்து ஒரு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னோம். இத வந்து பொதுவா நம்ம நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். அதனால இதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஆர்டிகிள் இல்லன்னா தவ வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இத வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஒன்லி, ஜஸ்ட் அப்டின்னு சொல்ற மாரி சும்மா வெறும் இவ்ளோதான் அப்டி சொல்றதுக்கு தான் நாம இந்த மியாவ யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுருந்துக்கு, "ஐயோ! பெரிய அடியா?" அப்டின்னா, "அது சும்மா வெறும் சிராய்ப்பு தான். தீவிரமாலாம் எதுவும் இல்ல." அப்டின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இட் வாஸ் அ மியர் ஸ்க்ரேப், நத்திங் சீரியஸ். இட் வாஸ் அ மியர் ஸ்க்ரேப், நத்திங் சீரியஸ். இப்டி நம்ம சொல்லுவோம். கம்பேரிசனுக்காக கீழவே நம்ம வந்து ஜஸ்ட் வச்சு சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்ப வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்க்ரேப், நத்திங் சீரியஸ். அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மியா வந்து அட்ஜெக்டிவ். அதனால நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வந்திருக்கு. பட் ஜஸ்ட் வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் அ ஸ்க்ரேப் அப்படி யூஸ் பண்றோம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்லியும் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் வாஸ் ஒன்லி அ ஸ்க்ரேப், நத்திங் சீரியஸ். அந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவன் சும்மா குழந்தை தான். ஸோ யாராவது வந்து ஏதாவது திட்டினாங்கன்னா, "ச்சே அவன் சும்மா குழந்தை தானே" அப்படி சொல்லுவோம். ஹி இஸ் அ மியர் சைல்ட். ஹி இஸ் ஒன்லி அ சைல்ட். இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பொருளோட விலை அது சும்மா ரூ. 20 தான் ஆகும். அதுக்கு வந்து ரூ. 20 தான் செலவாகும். இப்படியெல்லாம் நம்ம சொல்லப் போறோம். இட் வில் காஸ்ட் அ மியர் ₹20. இட் வில் காஸ்ட் ஜஸ்ட் ₹20. இந்த மாரியெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மியா வச்சு சொல்லியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஜஸ்ட் வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ இட் வில் காஸ்ட் அ மியர் ₹20. ஸோ நாட் மோர் தென் தட், சும்மா அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த நாட் மோர் தென் தட், ஒரு விஷயம் வந்து அவ்ளோ வந்து இம்பார்ட்டன்ட்லாம் இல்ல. அது இவ்வளோதான். சும்மா இதுதான். அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம ரொம்ப காமனா நம்ம வந்து மியாவ யூஸ் பண்ணுவோம். இப்ப அவர் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றேன்ல, அது வந்து இன்னும் அவரு சீரியஸா கேட்ட மாரி தெரியல. அவர் மன்னிப்பு வந்து வெறும் ஃபார்மாலிட்டி மாரி தான் தெரியுது. ஹிஸ் அப்பாலஜி சீம்ஸ் அ மியர் ஃபார்மாலிட்டி. அத தாண்டி வேற ஒண்ணும் இல்ல. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொன்னது தான். ஹிஸ் அப்பாலஜி சீம்ஸ் அ மியர் ஃபார்மாலிட்டி. அவரோட சாதனை அது ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அது வெறும் அதிர்ஷ்டம் தான். ரொம்ப அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு விஷயம் இல்லையா? ஹிஸ் அச்சீவ்மென்ட் வாஸ் அ மியர் ஸ்ட்ரோக் ஆஃப் லக். ஹிஸ் அச்சீவ்மென்ட் வாஸ் அ மியர் ஸ்ட்ரோக் ஆஃப் லக். பெருசா அப்படியே கிராண்ட் செலிப்ரேஷன்ங்கிறாங்க. அவருடைய பர்த்டேவ அப்படியே கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்கன்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது சும்மா அவங்க ஃபிரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் கூட்டிட்டு ஒரு சின்ன கூட்டம் தான். சின்ன கேதரிங் தான். ஹிஸ் பார்ட்டி வாஸ் நாட் அ கிராண்ட் செலிப்ரேஷன். இட் வாஸ் அ மியர் கேதரிங் ஆஃப் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ். இட் வாஸ் அ மியர் கேதரிங் ஆஃப் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துலயும் இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துட்டே வரலாம். மியர் பிளஸ் நம்ம வந்து ஜெரண்ட் ஃபார்ம்லயோ இல்லன்னா வந்து ஒரு பியூர் நவுனையோ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாட் மோர் தேன் தட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வெற்றி பெறுறதுக்கு வெறும் 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிட்டார். சும்மா 20 மினிட்ஸ் தான் ஆனுச்சு. இட் டுக் ஹர் அ மியர் 20 மினிட்ஸ் டு வின். இட் டுக் ஹர் அ மியர் 20 மினிட்ஸ் டு வின். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம நெறைய பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர். ஸோ மியா வந்து நம்ம ஒருத்தவங்க எவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த ஃபீல் பண்றாங்க. சும்மா அத பார்த்தாலே போதும் அவளுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சுரும். சும்மா பார்த்தாலே போதும் அவளுக்கு மயக்கம் வந்துரும். அவன் பேர கேட்டாலே போதும் உடனே அவளுக்கு வந்து கோவம் வந்துரும். ஸோ இந்த மாரி ஹவ் ஸ்ட்ராங்லி சம்ஒன் ஃபீல்ஸ் அத சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த சும்மா அந்த வார்த்தைய நம்ம வந்து தமிழ்ல எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ்ல மியா அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நீங்க ஆர்டிக்கிள் கவனிச்சுக்கோங்க. யூஸ் பண்றோம். ஸோ த மியர் சைட் ஆஃப் எ ஸ்பைடர் அந்த மாதிரி. சும்மா ஒரு சிலந்திய பார்த்த மாத்திரத்துல எனக்கு அப்படியே ஏறக்குலையெல்லாம் நடுங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தமிழ்ல எப்படி இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு. ஈரக்குலையெல்லாம் அப்படி நடுங்கிடுச்சுன்னு சொல்ற மாதிரி, இங்கிலீஷ்ல வந்து அப்படியே முதுகு தண்டுலாம் அப்படி நடுங்கிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இட் சென்ஸ் ஷிவர்ஸ் டவுன் மை ஸ்பைன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவாங்க. The mere sight of a spider sends shivers down my spine. இப்ப இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. The mere sight of a spider sends shivers down my spine. அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த mere sight of பின்னாடி வச்சு, சப்ஜெக்ட்ட முன்னாடி வச்சு, அப்படி கூட நம்ம இந்த சென்டென்ஸ ரீஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாமே. ரத்தத்த சும்மா பார்த்தாலே அவளுக்கு மயக்கம் வந்துரும். She gets sick at the merest sight of blood. At the mere sight of blood அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ பின்னாடி வர்றப்ப அட் ஒண்ணு சேர்த்துட்டு, அட் த மியர் சைட் ஆஃப் பிளட், மியாக்கு பதிலா மியரஸ்ட் அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். ஷி கெட்ஸ் சிக் அட் த மியரஸ்ட் சைட் ஆஃப் பிளட். பச்சை மீன சாப்பிடணும்னு நெனச்ச உடனே அவளுக்கு வயித்த பெரட்டிடுச்சு. த மியர் தாட் ஆஃப் ஈட்டிங் ரா ஃபிஷ் டர்ன்ட் ஹர் ஸ்டமக். த மியர் ஐடியா ஆஃப் ஈட்டிங் ரா ஃபிஷ் டர்ன்ட் ஹர் ஸ்டமக். எப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அவன் பேர சொன்னாலே அவளுக்கு கோவம் வந்துரும்.
The mere mention of his name makes her angry. The mere mention of his name makes her angry. ஸோ இந்த வீடியோல நாம இந்த மியா அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.